அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோவில்பட்டி அடுத்து திருவேங்கடத்தில் ஒரு பண்ணையை விசிட் பண்ணோம். அது வெள்ளிக்கிழமை நம்ம வெட்டயபுரம் போகலான்ட்டு வியாழக்கிழமை காலையிலேயே கிளம்பிட்டோம். நல்ல பாதுகாப்பு சொல்லுங்கள். ஆடுகள்லாம் நல்லா இருக்குது. தொட்டிகள்லாம் தீவன தொட்டிங்க நல்லா இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 2.5 அடி இல்லை 8 அடி இருக்கும்ல. ஒரு கம்மில் 2 பாலம் போட்டு சாயமாக சீக்கிரம் கட்டி போகுது. ஓட்ட விடுது, ஓட்ட முடியாது. ஓட்ட விழுந்துடும். அதில் இது ஒரு ஆரம்பம்னா சீக்கிரம் போயிடும். எல்லாம் சின்ன குட்டிங்களா இருக்குது. இப்போ ஆடு எழுந்துருக்கு. அந்த குட்டி இப்போ ஆண் ஆடுங்க கேட்டுங்க சார். இது ஃபுல்லாக கேட்டுருக்காங்க. தூக்குங்க பாருங்கள். ஒரு அழகாக தூங்குது பாருங்கள். பொட்டையா கடாவா? அது கடா சார். செம்மறி ஆடு இப்போ வாங்கினா கொஞ்சம் இதான் வாங்கினாரா? ரொம்ப சின்னதாக வாங்கியிருக்காரு இல்லை? ரொம்ப சின்னதா? ஜோடி 10,000மா? நீங்கள் क्या ஆட்டிங்க ஆகி இருக்கும் வந்தோடனே வந்துச்சு பார்த்தீங்களா? அதான் சார். ஆடுங்களாம் மேய்க்கு வருது இல்லையா? மேய்ச்சி தான் வந்துருக்கு. மேய்ச்சா மேய்ச்சி கொண்டாந்து இந்த விளையாடுறதுக்கு விளையாட்டுக்கு. எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போவீங்க மேய்க்கிறதுக்கு? சாமி நீங்கள் இதே தோட்டத்துலையா? எப்போ விடுவீங்க? எப்போ வரோம்? இது பாலில் 10 மணி 10 12 பாருங்கள். பாசத்தோடு வந்துருக்கு பாருங்கள். கீழே இருக்குது. நாங்கள்லாம் ஆட்டுக்காரங்கன்ட்டு அதனால் எவ்வளோ கிட்ட வந்துருக்கு பாருங்கள். இல்லை இதெல்லாம் நீங்கள் சண்டை கற்றுக் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் எத்தனை கடை இருக்குது? எத்தனை பொட்டை இருக்குது? பொட்டை குட்டி ஒரு 5 இருக்குது. 5 பொட்டை. மீதெல்லாம் கடை இருக்கா? அப்படி மொத்தமாக ஜாதியாக வாங்கினதா? அவரெல்லாம் வாங்கி கொடுத்தா. ஆமாம். அவரு பெரியாள். அவரு எத்தனை பொட்டை வச்சுருக்காரு? என்ன ஜாதி? வெள்ளாடு. என்ன ஜாதி? வரைக்கும் கன்னியாடு. கன்னியாடா? வெள்ளாட்டில் கன்னியாடு. எந்த ஊர் ஆடுங்க இதெல்லாம்? இதுங்களுக்கு பக்கத்தில் உள்ள கிராமம் தான். இந்த சேலம் கருப்பு மாதிரி இல்லை இல்லை. அதில் சேலம் கருப்பில் இந்த வெள்ளை வராது. இது வராது. இந்த வெள்ளை 2 பட்டை வருது பாருங்க. இது வராது. பொடியாடு இல்லையா இதெல்லாம்? கொஞ்சம் இந்த குட்டியெல்லாம் இங்கே வந்து எனக்கு ஒரு வாரத்துக்குள்ள போட்டுதா? இந்த குட்டி பூராமல் இங்கே வந்து இந்த ஓ, எத்தனை குட்டி போட ஐயா இது? 2 வேணும். 1 வேணும். ஓ, 2 1 போடும். சரி சரி. கடை என்ன வச்சுருக்கீங்க? இது கூட அதெல்லாம் எங்களுக்கு கடை வச்சுருக்கீங்களா? இதுக்கு இல்லை. வெளியில் வாங்கணும். ஓ, அதனால் நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ வாங்கி கொடுத்தீங்க கடை? ஒரு 3 லட்சத்துக்கு வரும். எத்தனை குட்டி? இது 21 பெரியாடாகும். 2 நாள் 2 மாதிரி குழம்புது. அந்த ஒரு மாதிரி காணும். 23 முடியாது. என்னன்னா அதான் அந்த மண்ணு கழுவி இருக்கலாம். 27 ஆடு. எவ்வளோ? 23 ஆடு. எவ்வளோ வாங்கி கொடுத்தீங்க? 3 லட்சம். 3 லட்சம். ஆமாம். 21 ஆடு 2 மாதிரி. இதுக்கு நீங்கள் கடை விடணும். ஆமாம், கழி வாங்கணும். இது சரியாக வரும். இது எந்த ஊர் ஆடுங்க இதெல்லாம்? இங்கே தானா? இது கிராமத்து ஆடு தான். கிராமத்துக்கு வாங்க. எங்கே வாங்கிட்டு வந்தாரா அவர் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாரா? நாங்கள் வாங்கினோம். எங்கே வாங்கி கொடுத்தீங்க? அது இங்கேக்குள்ளே பக்கத்தில் ஒரு 5-6 கிலோமீட்டர் வச்சுருக்கோம். பால் கூட கறக்குறீங்களா? அதெல்லாம் பிடிக்கும். அதெல்லாம் பிடிக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது கறக்குறீங்களான்னு கேட்குறேன். எடுத்து ஆமாம். நல்லா கட்டியிருக்காரு இல்லை? நல்லா கட்டி வச்சுருக்காரு. அதில் தீவனங்கள் அதில் மேலே பழங்கள் படுக்கிறேன். அது பழன் மேல் வர ஆடுங்க இல்லை.
அது பூரா தீவனம் தான் மேலே படுத்து தீவனம் வைக்கிறதுங்களா? தீவனம் என்ன வாங்குறாரு அவர்? இந்த கதைகளில் தான் இந்த கொண்டாடி அப்படி இப்படிங்கிறது இந்த இது போடும் இது பூரா பொருட்களாக வச்சுருக்காங்க. இது வளர்க்குறாரா? தீனி வளர்க்குறாரா? ஆமாம் வளர்க்குறாரு. தீனி வளர்க்குறாரு, குருசாமி வளர்க்குறாரு. ஆமாம் 15 வருஷமாக வேலை செய்கிறீங்களா? இந்த இடத்துல இதில் இருந்து இப்படி இந்த எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாரு? சம்பளம் எனக்கு முன்னதாக ஒன்று ஆச்சு. ஒரு நாள் 20 ரூபாய் நல்ல சம்பளம் தான் உங்கள் வயசுக்கு. என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்லை? கிராமத்தில் அந்த சம்பளம் கொடுக்குறதுக்கே பெரிய விஷயம். என்ன கூலியே கொடுக்க மாட்டாங்க கிராமத்துலலாம். அவங்களே வளர்த்து அவங்களே மேய்ச்சிப்பாங்க இல்லையா? நீங்கள் அதுவும் வந்து உள்ளே தானே மேய்க்கிறீங்க, வெளியே போகிறது இல்லைல்ல? வெளியே போகாதீங்க. ஆமாம். என்னென்ன மரம் வச்சுருக்காரு? ஒன்று மாமரம் தான் இருக்குது. இல்லை தீனி போகிறதுக்கு மரம். அந்த இடத்துல இந்த பூவா இந்த நாற்று அடிச்சு சமைச்சாரு. 3 விதமாக வளர்க்குறாரா? இப்போ என்ன தீனி போட்டிருக்கீங்க? இப்போ இது கோப்பா தூள் கட் பண்ணீங்களா? மிஷின் இருக்குது. கட் பண்ணீங்களா? மிஷினில் போட்டு கட் பண்ணி தான் போட்டுருக்கீங்க. சரி. இது என்ன 2-3 போட நினைக்கிறேன் பாரு. 2-3 இருக்கும் நினைக்கிறேன் உள்ள வயிற்றுல இருக்கும். இல்லை சனியாக இருக்குல்ல? 3 இருக்கும் அதில். ரொம்ப பெருசாக இருக்குது வயிறு. எல்லாம் சினாடகத்தில் வந்து விட்டுட்டீங்க. ஆனால் இது முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து கடாடை கொண்டு வந்து வச்சா தான் நல்லது இல்லை? அப்போ தான் வந்து உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 2-3 போட்டுக்கிட்டே இருந்ததுன்னா எடுத்துக்கிட்டே போகும். வச்சுக்கிட்டே போச்சுன்னா வியாபாரம் ஒன்று கொஞ்சம் நல்லா ஆகும் இல்லை? ஆமாம். உடனே செம்மறியாடு வாங்கி போடல ஒன்றும் பிடிச்சி வாங்கணும். கொஞ்சம் இருக்கு பதில் போயிட்டோம் நான் வாங்குவேன். சரி. இது வந்து நம்ம நண்பர் குருசாமியோட பண்ணை இது. ஆமாம். இது வந்து கோவில்பட்டியை தாண்டி திருவங்கடத்தில் இருக்குது. சார் வந்து மாரியப்பண்ணு அவர் தான் வந்து இந்த ஆடு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. சென்னை ஆடுகள்லாம் இதுக்கு வந்து இப்போ ஆடுகள்லாம் ஒரு தீனி சாப்பிடுது. எல்லாம் நிறைய சென்னையாக தான் இருக்குது. இப்போ ஆமாம். அது போட நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து திருவேங்கடம்னு சொல்லி ஊரில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இருக்குது இந்த பண்ணை. பின்னாடி வந்து 1.5 ஏக்கர் வாங்க காமிக்கிறேன். ஆமாம். மஸ்ஜித் தான் பார்த்தோம். இதெல்லாம் வந்து பக்ரீதுக்கு ஒரு சாதகமாக வச்சு வளர்க்குறாரு அவர். போன வாட்டி கூட வளர்த்து விற்றாரு நிறைய ஆடுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டம் வச்சுருக்காரு. அந்த 2 ஏக்கர் தோட்டத்தில் மேய்க்க விடுறாரு. நீங்கள் இங்கே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஷெட்டு கட்டியிருக்காரு. நல்லா அழகாக ஷெட்டு கட்டியிருக்காரு. இப்போ குருசாமின்றவர் வந்து இப்போது கோயிலுக்கு போயிருக்காரு. அநேகமாக நாளைக்கு காலையில் அவரை வந்து எட்டயபுரம் சந்தையில் பார்ப்பேன்னா அவரோட அவர் வந்து சென்னையில் அடிக்கடி வந்து என்னை பார்த்துட்டு போவார். ஆடெல்லாம் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவார். இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த 2026 வளர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆடெல்லாம் நானும் வளர்த்து கொடுக்குறேன் சார், உங்களுக்கு நீங்களும் வளர்த்துக்கன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் வாங்க தான் வந்திருக்கிறோம் எட்டயபுரத்துக்கு. அவன் நண்பன் மாரியப்பன் இருக்கார். அவர் தான் வந்து ஒரு முடிவு பண்ணி நான் வாங்கி கொடுக்குறேன் வாங்க சார் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ஊரில் வந்து நமக்கு யாரும் புதுசாக தெரியாது குருசாமி தவிர. அதனால் அவர் சொல்லிவிட்டு வாங்கிடலான்னு சொல்லியிருக்காரு. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அது குட்டியா எந்த குட்டி தூசியில் கொடுத்தான். அவ்வளோ முடியாது. இல்லை அவங்க குட்டியை தான் அது குடிக்க வைக்கும். புரியுது. பண்ண
அதெல்லாம் கிடையாது, அது இருக்கட்டும். நண்பன் தான். பண்ணை போய் பார்த்தீங்க, சரியாக இருந்தது, எல்லாம் குட்டி போட்டுருந்ததுல. நீங்கள் பேர் சொல்லுங்கள். குருசாமி. அவர் வந்து எத்தனை வருஷமா? 15 வருஷமா நம்ம வந்து ஆடு விற்கிறது, வாங்குறது, வளர்க்குறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து நல்ல திறமையான வாரிய பண்ணுறவர். அவர் தான் வந்து வாங்கி கொடுக்குறாரு. இல்லை, நம்ம 8 பேர் சந்திட்டு தான் நிற்கிறோம். ஆடு வாங்க தான் வந்தோம். பார்க்கலாம் என்ன வேலை தோணுப்படுதோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம்.